ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெஷர் குக்கரில் நார்மல் குக்கிங் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாருமே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இது நம்மளுக்கு பொரிஞ்சு வரமே பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக கட் பண்ணதும் அதை இதோட சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி வரேன். இந்த பெரிய வெங்காயம் கலர் மாறுங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும். வெங்காயம் மறந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. அடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனால் போதும். அடுத்து புதினா கொத்தமல்லி 2 கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நமக்கு லைட்டாக வந்து வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் வச்சுருக்க தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, பெரிய தக்காளி ஒன்று அதை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன், கூட வேணுமே நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பயிறு 1/4 கப் அளவு அதையும் வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஏன் அப்படின்னா பச்சை பயிரோட பச்சை வாசனை போய் வரணும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மஞ்சள்தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயிலே வந்து நான் நல்லா வந்து வேக வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே வெந்து வரமே இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட் கப்பு. இந்த கப்பில் தான் வந்து 1 கப் அளவு நான் அரிசி எடுத்தேன். அதே மாதிரி இதில் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து அரிசி வந்து 1 கப் அளவும் அதே மாதிரி 1/4 கப் அளவு வந்து அதோட மெஷர்மெண்ட்காக தான் மொத்தம் 3 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணியானது நம்மளுக்கு வந்து லைட்டாக கொதிச்சு வரணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பார்த்திங்கன்னா, தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நான் வச்சுருக்க அரிசியானது நார்மல் குக்கிங் ரைஸ் தான், அது வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம வச்சுருக்க ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு இதை அப்படியே வந்து நான் மூடி விட்டுக்க போகிறேன். மூடி விட்டுட்டு பார்த்திங்கன்னா 2 விசில் வந்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அரிசி செம்ம சூப்பராக வெந்து மலர்ந்து செம்மையாக வந்துருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த பச்சை பயிறு சாதம் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.